அதாவது விஷயத்துல. கொறடா சட்டமன்றத்தினுடைய கொறடா உத்தரவை மீறிட்டாங்க ஆல்ரெடி. இனி அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறது யார்ட்ட குடுப்பாங்கன்னா, கட்சியினுடைய சார்புல சபாநாயகர்ட்ட குடுப்பாங்க. சபாநாயகர் என்ன முடிவு எடுப்பார்? அது நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியுது. சபாநாயகர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவரு. அந்த தரப்புக்கு ஆதரவாகத்தான் வாக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க. குரல் வாக்கெடுப்புல பங்கெடுத்திருக்காங்க. மன்னிக்கணும் அந்த எண்ணிக்கை அடிப்படையிலான வாக்கெடுப்புல பங்கெடுத்திருக்காங்க. அவர்களின் குரலாகத்தான் ஒலித்திருக்காங்க. அவங்கள எப்படி டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவாரு இவரு சபாநாயகர்? ஒருவேளை பண்ணுனா, அதே மாரி பண்ணிட்டா, இவங்க தாவேகா சார்புல விசில் சின்னத்துல போட்டுட்டு ஜெயிப்பாங்களே! அதுவும் தாவேகாக்கு தான லாபம். இதுல இழப்புங்கிறது அதிமுகவுக்கு தான். நீங்க அவர்கள் மேல டிஸ்குவாலிஃபைட் போனாலும் அதிமுகவுக்கு தான் இழப்பு. டிஸ்குவாலிஃபைட் ஆகி அவங்க மீண்டும் ஜெயிச்சாலும் அதிமுகவுக்கு தான் இழப்பு. சரி டிஸ்குவாலிஃபைட் ஆனா தாவேகாக்கு லாபம் இருக்கு. நீங்க 234ங்கிற எண்ணிக்கையில பார்க்கும்போது தான் நீங்க மைனாரிட்டி 108. இங்க இருந்து ஒரு 25 பேர் நகட்டிருங்க. 25 பேருக்கு தகுதி நீக்கம் ஆயிடுறாங்க. அப்ப அந்த 234 என்ன ஆயிருது? 205, 204க்கு ஓடி வந்துருது. கிட்டத்தட்ட 210 ஆயிருது. 209 ஆயிருது சரியா சொல்லப்போனா. அதுல நேர்பாதி என்ன அந்த பிரதிநிதித்துவம் இருக்கே விஜய் அவர்கள்ட்ட. அப்ப இது விஜய் தரப்புக்கு தானே லாபம். இதுல எதுவே நடந்தாலும் விஜய் தரப்புக்கு லாபம். ஒருவேளை அமைச்சரவையில இடம் கிடைச்சதுன்னா வேலுமணி தரப்புக்கு லாபம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர மற்ற எல்லாருக்கும் லாபம் இதுலன்னு பாக்குறேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்